மாணவரின் பிரார்த்தனை புனித அந்தோனியாருக்காக. புனித அந்தோனியாரே, அறிவிலும் கல்வியிலும் புகழ் பெற்றவரே, என் கல்வி முயற்சிகளை உமக்கு ஒப்படைக்கிறேன். படிப்பில் நிலைத்தன்மையும் ஊக்கமும் எனக்கு கிடைக்கச் செய்யும். புரிந்து கொள்ளும் அறிவையும் நல்ல நினைவாற்றலையும் அருளும். என் கல்வி பலன்களை இறைவனையும் சக மனிதர்களையும் சேவிக்க பயன்படுத்த உதவுமாறு அருளும். ஆமென். புனித அந்தோனியாருக்கான மாணவரின் இந்த பிரார்த்தனையை எப்படி, எப்போது, எப்படிப்பட்ட மனநிலையுடன் சொல்ல வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக காணலாம். பிரார்த்தனை சொல்லும் முறை: 1. அமைதியான இடம் தேர்ந்தெடுக்கவும். காலை நேரம் அல்லது இரவு நேரம், உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இடத்தில் அமருங்கள். புனித அந்தோனியாரின் சிற்பம் அல்லது படத்தை முன் வையுங்கள். ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றலாம். 2. சிலுவை சின்னத்துடன் தொடங்கவும். பிதாவின், புத்திரனின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில், ஆமென். பின்னர் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனின் சந்நிதியை உணருங்கள். 3. மனதார புனித அந்தோனியாரை அழைக்கவும். உதாரணமாக, புனித அந்தோனியாரே, என் கல்வி முயற்சிகளுக்கு ஆசீர்வாதம் அருளும் என்றபடி சொல்லி உங்களின் மனதை பிரார்த்தனையில் ஒன்றிணைக்கவும். 4. பிரார்த்தனையை மெதுவாக சொல்லவும். ஒவ்வொரு வரியையும் உணர்வுடன் உச்சரியுங்கள். மாணவரின் பிரார்த்தனை இப்போது சொல்லவும். 5. உங்கள் தேவைகளைச் சொல்லுங்கள். எனக்கு சிறந்த நினைவாற்றல் தருவாயாக. என் தேர்வில் நன்றாக எழுத அருள்வாயாக போன்ற தனிப்பட்ட வேண்டுதல்களைச் சேர்க்கலாம். 6. நன்றி தெரிவிக்கவும். என் வேண்டுதல்களை கேட்டதற்காக நன்றி, புனித அந்தோனியாரே. உமது நடுவுரைத்தலின் மூலம் இயேசு என் வாழ்வில் கிருபை செய்யுமென நம்புகிறேன். 7. சிலுவை சின்னத்துடன் முடிக்கவும். பிதாவின், புத்திரனின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில், ஆமென். பிரார்த்தனை செய்யும் சிறந்த நேரங்கள்: காலை, படிப்பை தொடங்குவதற்கு முன் ஆசீர்வாதம் பெற சிறந்த நேரம். இரவு, நாள் முடிவில் நன்றி சொல்லவும், அடுத்த நாளுக்கு தயாராகவும். செவ்வாய்க்கிழமைகள், புனித அந்தோனியாருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட நாள், சிறப்பு பிரார்த்தனை செய்யவும். மாதத்தின் 13ஆம் தேதி, புனித அந்தோனியாரின் நினைவு நாள், சிறப்பு வேண்டுதல் நேரம். சிறிய ஆன்மீக வழிகாட்டல். முக்கியம்: வார்த்தைகளில் அல்ல, மனத்தின் சுத்தத்திலும் நம்பிக்கையிலும் இருக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது புனித அந்தோனியாரின் மூலம் இயேசுவோடு உரையாடுவது. அவர் உங்களுக்காக ஜெபிக்கும் ஒரு நம்பிக்கையான நண்பர் போல இருக்கிறார்.